செய்திகள் தொடர்கின்றன. தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கருத்தரங்கு நேற்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் தொழிற்சங்க தலைவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அநீதியான முறையில் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிரான போராட்டம் முன்னெடுப்பு மே 21ஆம் தேதிக்கு அப்பால் என்ற துணிப்பொருளில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. பேனையை கையில் வைத்திருந்தவர்களை ஆயுதங்களால் கொலை செய்தனர். ஆகையால் ஆயுதங்களை பயன்படுத்தி கொலை செய்தவர்களை பேனையால் சுடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். இதனை ஆட்சியாளர்கள் அறிவர். பேனை அரசாங்கத்தை சுடுவதையும் கமராக்கள் மிதிவெடிகளாக மாறுவதையும் ஆட்சியாளர்கள் அறிவர். அப்படியாயின் பேனையை தாம் கைப்பற்ற வேண்டும், கமராக்களை கைப்பற்ற வேண்டும். விலை கொடுத்து வாங்க முடியாமற் போன ஒரு சில நிறுவனங்களுக்கு தமது கைபொம்மைகளை நியமித்து அரசாங்கம் சம்பளம் வழங்குகிறது. அந்த நிறுவனங்கள் ஊடாகவும் சம்பளம் வழங்கப்படுகிறது. இந்த அனைத்துக்கும் மத்தியில் எழுதும் கூறும் கமராக்களை பயன்படுத்தும் ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டில் உள்ளனர். அது நாட்டிற்குள்ள பெருமையாகும். மேல்மாகாண பாடசாலைகளில் வர்த்தக கலை பிரிவுகளை விட விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவு தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவதாக மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிக்கின்றார். கலலிய அலிகார் மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். பசியாலை கல்லலிய அலிகார் மகா வித்தியாலயத்தின் 75வது ஆண்டு பூர்த்தி விழா இன்று நடைபெற்றது. மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இந்த விழாவின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். மேல் மாகாணத்தில் முஸ்லிம் பாடசாலைகளின் கல்வி நிலைமை தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். அன்று போன்று அல்லாது மாணவர்கள் தற்போது தமது கல்வி நடவடிக்கைகளை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று எதிர்காலத்தில் சிறந்த தொழில்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக மேல் மாகாணத்தில் வர்த்தகம் கலை பிரிவுகளை விட விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவு தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்தியுள்ளதுடன் அதற்காக அதிக முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அதேபோன்று தமிழ் முஸ்லிம் பாடசாலைகளில் அதிக அளவில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவியது. எனினும் தற்போது நாம் அதற்காக ஆசிரியர்களை இணைத்துக் கொண்டுள்ளோம். இனி விளையாட்டுச் செய்தி. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாட அழைக்கப்பட்ட இங்கிலாந்து அணி சற்று முன்னர் வரை 40 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 200 ஓட்டங்களை பெற்றிருந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியின் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தார். இந்த போட்டி இங்கிலாந்தில் நடைபெறும் 350வது போட்டி என்பதுடன் இங்கிலாந்து அணி பங்கு பெற்றும் 600வது போட்டியாகும். இந்த போட்டியில் திசர பிரேரா விளையாடவில்லை என்பதுடன் அவருக்கு பதிலாக நுவன் குலசேகர அணிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து அணியில் பந்துவீச்சாளர் கிரஹாம் ஸ்வான் அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளார். சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணிக்கு இந்த போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. பாடசாலை அணிகளுக்கு இடையிலான 20 வயதிற்குட்பட்ட முதற்தர போட்டிகளை புறக்கணிப்பதற்கு இலங்கை ரக்பி நடுவர்கள் தீர்மானித்துள்ளமையினால் பாடசாலை ரக்பி போட்டிகளை கால வரையறையின்றி பிற்போடுவதற்கு பாடசாலை ரக்பி சங்கம் தீர்மானித்துள்ளது. அது தொடர்பில் நாம் தகவல்களை வழங்குகின்றோம். கொழும்பு புனித ஜோசப் கல்லூரி, கண்டி தர்மராஜ கல்லூரி ஆகிய அணிகளுக்கு இடையில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற ரக்பி போட்டிகளை அடுத்து சில ரசிகர்கள் போட்டி நடுவரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து கொழும்பு புனித ஜோசப் கல்லூரி, கண்டி தர்மராஜ கல்லூரி மற்றும் கொழும்பு இசிபத்தான கல்லூரி ஆகிய கல்லூரிகள் பங்கேற்கின்ற போட்டிகளை புறக்கணிப்பதற்கு ரக்பி நடுவர்கள் சங்கம் தீர்மானித்தது. தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதால் நடுநிலைமையின் கௌரவம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து நடுவர் பணியிலிருந்து விலகுவதாக இலங்கை ரக்பி நடுவர்கள் சங்கத்தின் தலைவர் அவல் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். எனினும் இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் முடிவுக்கு அமைய தொடர் வெற்றிகளை பெற்று கண்டி தர்மராஜ கல்லூரி முன்னிலை பெற்றுள்ளது. ரக்பி போட்டிகளின் இதயம் கண்டி என நான் நினைக்கின்றேன். விறுவிறுப்பான ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடுகின்றது. எனினும் அவற்றை பாடசாலைகளுக்கு இடையில் அதிபர்கள், ஆசிரியர் சங்கங்கள் பேசி தீர்த்துக் கொள்வார்கள். இவ்வாறு இடம்பெறுவது முதல் தடவையல்ல.
போட்டியை நிறுத்துவதற்கு அல்லது போட்டியை நடத்துவது தொடர்பில் நடுவர்கள் நடவடிக்கை எடுத்தால் அது இலங்கையை போன்று விளையாட்டில் முன்னேறி வருகின்ற ஒரு நாட்டிற்கு கவலைக்குடமான விடயமாகும். முன்னைய காலகட்டத்தினை விடவும் தற்போது போட்டிகளின் போது அதிக சண்டை பிடிக்கும் நிலைமையை காண முடிகின்றது. 15-20 வருடங்களுக்கு முன்னர் போட்டிகள் நடைபெறுகின்ற போது சிறந்த நிலை காணப்பட்டவை அனைவருக்கும் தெரியும். எனினும் தற்போது பாடசாலைகளுக்குள் நுழைந்து அணியை எவ்வாறு வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவிக்கின்றனர். எனவே பாடசாலைகளுக்கு இடையில் ஒரே விதமான விதிமுறைகள் இருக்க வேண்டும் என நாம் கருதுகின்றோம். தெரிவு செய்யப்பட்ட சில அணிகளை மாத்திரம் புறக்கணிப்பதாக நடுவர்கள் சங்கம் கடந்த 14ஆம் தேதி தெரிவித்ததன் பின்னர் எந்த ஒரு போட்டியும் நடைபெறவில்லை. ரசிகர்கள் செய்யும் விடயங்களை நடுவர்களிடம் தெரிவிக்க முடியும். எனினும் அவற்றுக்கு வன்மையான தீர்ப்பொன்றை எடுப்பது பாடசாலை போட்டிகளை பொறுத்தவரை சரியானதொன்றல்ல. ரக்பி நடுவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த கால பகுதியில் 400 போட்டிகள் இடம்பெற்றன. 2 போட்டிகளில் தான் பிரச்சனை ஏற்பட்டது. பொதுவான இடங்களில் போட்டிகளை நடத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய எதிர்வரும் சனிக்கிழமை போட்டிகளை நடத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி 10:45 ஒளிபரப்பாகும். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.